மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எல்லா மக்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஊழியர் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். முக்கியமாக விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேசத்தின் மக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக, மிஷனரிகளுக்காக நல்லா ஜெபிக்கணும். திருச்சபைக்காக ஜெபிக்கணும். சபைகள்லாம் பரிசுத்தமாக்கப்படணும். கர்த்தருடைய ஆவியான வல்லமையாக கிரியை செய்ய வேண்டும். அதுக்காக நம்ம தேவ சமூகத்தில் கொடுத்து நம்ம ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா. இந்த வேலையிலும் கர்த்தருடைய கட்டளைகளை தாழ்த்தி ஜெபிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஒரு ரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார்ஜா. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வெளியிலே கூட தகப்பனே கர்த்தாவே, உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஊழியக்காரங்க குடும்பத்தை ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உடைய பிள்ளைகள் செய்யப்படுகிற ஊழியங்கள் எல்லாத்தையும் என் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. 30, 60, 100 பலன் கொடுக்க உடைய பிள்ளைகளை கொண்டு வல்லமையா நீர் பயன்படுத்துங்க. உடைய கரத்தில் எடுத்து அக்னி ஜுவாலையா ஆக்குங்கப்பா. ஊழியம் செய்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உலகம் முழுவதும் தகப்பனே இப்படி ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிற தகப்பனே. ஜான் ஜபராஜ் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளையை நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியான ஆளுகை செய்யுங்க. உடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிங்க. ஜோயில் என்ற அந்த சிறு தம்பிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜோயில தேவன் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேங்க. ஜோயில் கொடுத்த சபையை ஆசீர்வதி மன்னரே. இந்த சின்ன குட்டி தம்பியை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே, ஸ்தோத்திர தகப்பனே. கால சூழ்நிலைகள் பிள்ளைகளை எதுவும் தாக்காதபடி கர்த்தருடைய ஆவியான பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜோயிலை ஆசீர்வதிங்க, அம்மா ஆசீர்வதிங்க, பிள்ளை படிப்பை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும். கர்த்தருடைய நாமம் உடைய பிள்ளைங்களை மகிமைப்படட்டும் ஏசப்பா. சின்ன பிள்ளைப்பா, உங்கள் பலத்தால் இடைகட்டி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரின் நாட்களிலும் பாடுகள் மத்தியிலும் சண்டரை சோதனைகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவரை கடந்து செல்கிற ஒவ்வொரு ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனையா. கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவையை சந்திச்சு கொடுங்க ஏசப்பா. குறைகள் அவங்க குடும்பத்தை நிறைவாகட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம். வியாதினாலே பாதிக்கப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு நல்ல சுகத்தை நீ கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பலன் கொடுப்பீராக. ஆவியில் அனல் மூச்சு எழுப்புவீராக. ஊழியத்தை உற்சாகமாக செய்ய உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். போக்குவரத்து எல்லாத்தையும் பாதுகாத்துங்க. கர்த்தர் முன்னின்று மயப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேனப்பா. சோத்திரம் தகப்பனே. நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இப்போது மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளை கர்த்தருடைய ஒப்பு கொடுக்குறேன். மிஷனரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மிஷனரிகளை ஆசீர்வதிங்கப்பா. மிஷனரி ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சர்வவல்ல தேவனே, மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்க. மிஷனரி ஸ்தாபனங்கள் பணித்தலங்களை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுக்கு பாச தெரியாத இடங்கள்ல இருந்து ஊழியம் செய்வாங்க தகப்பனே. கரண்ட் வசதி இருக்காதப்பா. சில இடங்கள்ல ரோடு வசதி இருக்காது, வாகன வசதி இருக்காது. எல்லாத்துலேயும் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு எல்லா வசதியும் நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, மிஷனரி ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு சில இடங்களில் தடைகள் உண்டு தகப்பனே. தடைகளை உடைச்சி நொறுக்கி அப்புறப்படுத்துங்க ராஜா. பிள்ளைகள் செல்கிற இடம்லையும் கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. தூரி ஷட்டராபா ரீகபா. வெங்கல கதவுகளை உடைத்து ரும்தாக்களை முறித்து அந்த கட்டளை பொச்சிலையும் ஒளிப்படுத்த புதையிலையும் கர்த்தர் கொடுத்து நாமத்தை மையப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. ஆத்துமாக்களை கொள்ளைப்பர்களை கொடுங்கப்பா. அப்படியே கர்த்தர் கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஏசப்பா. கோணலான நம்மளை எல்லாம் செம்மைப்படுத்துங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று கோணலான எல்லா வழிகளையும் கர்த்தரை செம்மைப்படுத்தி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஸ்தாபனங்கள் பணித்தலங்களை ஆசீர்வதிங்க. மிஷனரி ஆண்டவரே திருச்சபையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே திருச்சபைக்குள்ள அவங்களுக்கு திருச்சபையில் வச்சு ஆராய்ச்சி நடத்தும் போது எந்தெந்த பிரச்சனைகள் தகப்பனே விசுவாசம் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே சோதர தகப்பனே அதிகாரத்தில் இருக்கிறவங்க கொண்டு வர வேண்டும் என்று எந்த முயற்சி எடுத்தாலும் அவங்க முயற்சி எல்லாம் இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போகட்டையா, செயலிழந்து போகட்டையா, செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கல்வாரை தெளிக்கிறேன். திருச்சபை இல்லாத இடத்துல சபையை நீர் கட்டி கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன்.
ஐயா உமக்கு ரோதமாக எழும்புற மக்கள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. அவர்களை தொடுவீராக நான் ஜெபிக்கிறேன். தொட்டு ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாக நான் மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. போக்குவரத்து எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பிள்ளைகளத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. அவங்க போக்குவரத்தை ஆசீர்வதிங்கப்பா. மிஷினரிகள் தகப்பனே செய்கிற எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவையெல்லாம் சந்திச்சு கொடுங்கப்பா. உங்க நான் மாத்திரம் பயன்பட்டு மேசுவே நாம் ஜெபிக்கிறையா. தோரிஷாக்கா தீரி மக்கா தரபரி சலபரி கலபா. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பேதுரு நடந்து வரும்போது கர்த்தாவே ஐயா பேதுருவின் நிழல் பட்டு வியாதிகள் சுகமானது தகப்பனே. பேதுரு வருகிறார் என்று கர்த்தை கேள்விப்படும் போது வியாதிஸ்தர்கள் எல்லாம் தகப்பனை ரோட்டுகளில் ஓரமாய் தகப்பனை வைத்திருந்தார்கள். அவர் நடந்து செல்லும் போது அவர்களுடைய நிழல் பட்டு அந்த வியாதிகள்லாம் சுகமாகுனது நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் கர்த்தாவே. உனக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீங்கள் கடந்து வரும்போது தகப்பனை பெரும்படுகள் ஸ்திரீக்கு சுகமானது தகப்பனே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே தூரிஷாத்தா நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் மக்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மிஷினரி ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டும் கர்த்தாவே. உடைய நாம மாத்திரம் உடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். ஆசீர்வதிங்க தகப்பனே. சோத்திர தகப்பனே நன்றி சொல்கிறப்பா. தேவக்கரை ஆசீர்வதிக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன். ஆண்டவரே திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலே ராஜா திருச்சபைக்கு விரோதமாய் காணப்படுற எல்லா பிரச்சனைகளும் மறைய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே திருச்சபைக்கு விரோதமாய் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன். பொல்லாதவர்களை அழிக்கப்படட்டும். பிசாசின் அழிக்கப்படட்டும் தகப்பனை. சாத்தாடிகளை அழிக்கப்படட்டும் ஐயா. அவனுடைய பொல்லாத வஞ்சக தகப்பனை எண்ணங்கள் சுட்டரிக்கப்பட்டு போவதாக நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவி அக்கினியில எரிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். திருச்சபையை பரிசுத்தப்படுத்துங்க. திருச்சபையை ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. திருச்சபையில் ஒரு எழுப்புதலத்தை பற்றி பிடிக்கட்டும். எல்லா குருவானவர் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உமக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சமூகத்தை உங்கள் பயபக்தியோடு தேடட்டும் தகப்பனே. உங்களுடைய சமூகத்தில் மணிக்கணக்கை காத்திருக்கட்டும் ஐயா. மக்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவரே எடுத்து பயன்படுத்தும் என்று தகப்பனே. உங்களுடைய பயபக்தியோடு ஆத்மாக்களுக்காக ஆத்ம பாரத்தோடு திறப்பை நின்று ஜெபிக்க நீ கிருபை கொடுப்பீராக ஜெபிக்கிறேயா. ஒவ்வொரு குருவானவரை ரட்சிப்பினால் அலங்கரிங்க தகப்பனே. ஆத்ம பாரத்தால் நிரப்புங்க தகப்பனே. ஊழியத்தை உற்சாகமா செய்ய நீ உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படி செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா குருவானவர்களையும் நீ பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ரட்சிப்பினால் அலங்கரிங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க தகப்பனே. சபையை குறித்த ஒரு பயம் இருக்கட்டும் ஐயா. மந்தையில் கிடக்கிற ஆடுகளை குறித்த ஒரு பயம் இருக்கட்டும் தகப்பனே. எல்லாத்தையும் நல்லா விசாரித்து ஆண்டவரே அவங்க என்னென்ன தேவை, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வீடு விட விசாரிக்கட்டும் ஐயா. அதான்ப்பா வேலை கர்த்தாவே. ஒவ்வொரு மந்தையில் இருக்கிற ஆடுகள் வெளியே போய்விடாதபடி, செதறடிக்கப்பட்டு போயிடாதபடி ஆண்டவரை குருவான ஒரு கருத்தில் கொடுத்துக்கிறேன். கணக்கு கேட்குற தேவன் அவங்க பயபக்தியோடு மந்தையில் இருக்கிற ஆடுகளை பயபக்தியோடு நடத்த அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க. தேவனுடைய பலத்த கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா. வீடுகளில் தகப்பனே கூடி ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் தகப்பனே அதிகமான பிள்ளைகள் கூடி ஜெபிக்கணும் தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. ஜெபிக்கும் போது ஜெயம் உண்டு தகப்பனே. ஜெபிக்கும் போது சாத்தாண்டிகரை அழிக்கப்படுயா, சாசிவரை அழிக்கப்படியா. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்கப்பா. ஒருவரும் கெட்டு போகும் சித்தம் இல்லைப்பா. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணுமே தகப்பனே. இந்த உலகத்துக்காகவோ தகப்பனே, மதத்துக்காக இல்லை தகப்பனே. மனம் திரும்பி பரலோகத்துக்குள்ள போகணும்ப்பா. ஆண்டவரே ஏசப்பா உண்மை பின்பற்றுதான் பரலோகத்துல போக முடியும் தகப்பனே. ஐயா உண்மை விட்டு தகப்பனே இந்த உலகம் எவ்வளவோ மக்களை பிரிக்கி பார்க்கும் தகப்பனே. நான் எரி நரகத்துல தள்ளப்படுவாங்களே என்று வேதத்துல பார்க்குறையா. ஒருவர் கெட்டுப்புறம் சித்தம் இல்லைப்பா. எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. சிறியோர் பெரியோர் முதியோர் வாழ்வோர் எல்லாருமே ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அப்படியே கத்த செய்யுங்க. ஆசீர்வதிங்க. நான் மாத்திரம் வேண்டுட்டுமே இயேசுவின் நாமத்தில்தான் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே ஆமேனப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிபர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி ஆவியினர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர் கீழ்ப்பிடிச்சு நடக்க கிருபை செய்யுங்க. அவங்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. தானியங்களை கொடுத்த ஞானம் விசேஷ ஞானம் தாண்டவரே பிள்ளைகளுக்குள்ளாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த ஞானம் இருந்ததுனால தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுற பயமும் ஆண்டவரே ஜபமும் அவங்ககிட்ட இருந்ததுனால தேசத்துல நீ உயர்த்தினீர் தகப்பனே. அந்த பாபிலோன் தேசத்துல நீ உயர்த்துறதுக்கு சித்தமுள்ளவராய் இருந்தீர் தகப்பனே. உனக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஜெபிக்கிறவங்களே மாறட்டியா, ஊழியர்களை மாறட்டு தகப்பனே. தேசத்துல உயர்த்தப்படட்டுமா. அப்படி உயர்த்தும் ஐயா.
கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். எந்த பிரச்சனைகளையும் பார்த்து பயப்படாதபடி தைரியமா என் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே எனக்கு அந்த தைரியத்தையும் பலத்தையும் தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு தகப்பனே இந்த சமூகத்தில் அதிகமாக திறப்பை நின்று ஜெபிக்கட்டையா. ஆண்டவரே கர்த்தாவே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான முடித்து வருவான்னு சொன்னீங்களப்பா. எல்லா பிள்ளையும் ஜெபிக்கட்டையா. ஜெபத்தை நீ கேட்கிற தேவன். ஜெபிக்க ஜெபிக்க ஆத்துமாக்களை தகப்பனே நீருடைய மந்தைக்குள் கூட்டி சேர்ப்பி கர்த்தாவே அப்படி செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வருகிற போற ஆண்டவரே அந்த ஸ்தோத்திர எழுப்புதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த எழுப்புதல தேவ வல்லமை வெளிப்படணும் கர்த்தாவே. நீர் அதிசயங்களை செய்யுமப்பா. உன் நாமத்துக்கு விரோதமா யார் யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துக்கு மயப்படுங்க இயேசுவின் ஜெபிக்க நல்ல தகப்பனே ஆமென். இப்படி ஒளிஞ்சிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா. குறை சொல்கிற தகப்பனே யூடியூப்ல வந்து குறை சொல்கிற மக்கள்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா. அவங்க குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அவங்க குடும்பத்தின் பிள்ளைகள் ஊழியக்காரங்களா எழும்பணும்ப்பா. ஊழியம் என்றால் என்ன என்பது அவங்களுக்கு தெரியணும் தகப்பனே. உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ஒளிஞ்சிற பிள்ளைகளை எவ்வளவுத்துல உருவாக்கி ஐயா உடைய சமூகத்துல தகப்பனே காத்திருக்க வச்சு தகப்பனே வேலை வரும்போது வெளியே கொண்டு வருகிறீர். ஊழியத்தை செய்ய வைக்கிறீர். இதே இந்த மக்கள் ஆண்டவரே அது தகப்பனே ஸ்தோத்திரம். ஏதோ விளையாட்டு காரியமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துகிறாங்க ராஜா. பேசுகிறாங்க தகப்பனே. ஆண்டவரே பொய்யா பேசுறாங்கப்பா. உண்மையா இருந்தாலும் அவங்களுக்காக அவங்க ஜெபிக்க தானப்பா செய்யணும். அதை யூடியூப்ல போட்டு குறை சொல்லி மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துன அவசியம் இல்லையே தகப்பனே. ஆனா இந்த உலகத்துல தானப்பா இருக்கிறது தகப்பனே. சில காரியங்கள் சில மனிதர்கள் தவறு ஊழியக்காரங்க தவறு பண்ணியிருந்தா அது போட்டு அந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தி ஊழியம் போதும்னு சொல்லி விலைக்கு போற அளவுல நடந்துக்கிறாங்கப்பா. உம்மிடத்துல இருந்து அந்த கோபத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க தகப்பனே. அவங்க பின் சந்ததிகளுக்கு கோபத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, சாபத்தை பெற்றுக்கொள்கிறாங்கப்பா. ஊழியம் பிள்ளைகளுக்கு விரோதமா யாருமே வாய் அசைக்க கூடாது நாங்க வேதத்துல பாக்குறோம் தகப்பனே. ஊழியம் பிள்ளைகளை கை நீட்டி கூட பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லப்பா. ஆனா இந்த காரியத்தை செய்கிற மக்களெல்லாம் நீ மணந்துரு வைங்கப்பா. ரட்சிங்கப்பா ரட்சிங்கப்பா. ஆண்டவரே அவங்க குடும்பமும் ரட்சிக்கப்படணும். அவங்க குடும்பத்தின் பிள்ளைகளும் ஊழியம் செய்யறவங்களா எழும்பணும். கர்த்தர் செய்ய போறாங்க ஸ்தோத்திரம் தேவனே. அவங்க கூட ஊழியத்துக்கு இவங்களும் போய் ஊழியம்னா என்ன ஆத்மாக்கள்னா என்ன அப்படிங்கிறத அவங்க அறியணும்ப்பா. அப்படி கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி சொல்றேன். தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமெனையா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறியா. வாலிப பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்பிடிச்சு நடக்க ஜெபிக்கிற தகப்பனே. இந்த உலகம் ஒரு மாயமான உலகம் அப்பா. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்க நாங்கள் வேதத்துல பார்க்கிற மாட்டவரே. பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது படிதான் தகவலே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்பிடிச்சு நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சோதனை இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வேதத்துல பார்க்கிறையா. பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தாவே ஞானமாய் நடக்க ஆண்டவரே அவங்க நடக்க கிருபை செய்யுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா மாற்றுங்க கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தகவலே. வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமணம் முடிந்தவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்கள்ல இருந்து பிள்ளைகள் அசையாம காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அழுங்காம காத்துக்கொள்ளுங்கப்பா. குடும்பமாய் நீ கட்டி எழுப்புகிற தேனப்பா. குடும்பங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நீரப்பா. அதுல இருந்து பிசாசு பிள்ளைகள் வெளியே கொண்டு வராதபடி கர்த்தர் எல்லாத்துக்கும் வேலி அடிச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும் தகப்பனே. கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஊழியர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா மக்களுடைய எதிர்காலமும் கர்த்தருடைய பலத்த கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். பொறுப்படுத்துகளும் வழிநடத்தும் கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமென். ஜெபவேலை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமென். கர்நாத்துமாவே கர்த்தரை சோதரி. உங்களுடைய நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென்.